நாம தினமும் நம்ம போன்ல கேம்ஸ் விளையாடுறோம், வீடியோஸ் பார்க்கறோம், எல்லாமே நம்ம விரல் நுனியில தான். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நாம நம்ம போனை டச் பண்ணும்போது அது எப்படி நாம எங்க தொடுறோம்னு எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுக்குது? நம்ம விரல்ல ஏதாவது மேஜிக் இருக்கா? வாங்க கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சீக்ரெட்ட சொல்றேன். நாம நினைக்கிற மாதிரி டச் ஸ்கிரீன் அழுத்தத்தில், அதாவது பிரஷர்ல ஒர்க் ஆகுறதில்ல. அது கரண்ட்ல ஒர்க் ஆகுது. ஆமா, நம்ம உடம்புலயும் சரி ஃபோன் ஸ்கிரீன்லயும் சரி கண்ணுக்கு தெரியாத ஒரு குட்டி எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்க ஃபோன் ஸ்கிரீன் ஒரு அமைதியான ஏரி மாதிரி. அது மேல ஒரு இன்விசிபிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது ஒரு கரண்ட் வலை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ்ல இருக்கு. நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. நம்ம உடம்புல கரண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? நம்ம விரல் அந்த ஸ்கிரீனை தொடும்போது அந்த பேலன்ஸான எலக்ட்ரிக் ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு அமைதியான ஏரியில ஒரு சின்ன கல்ல போட்டா ஒரு மாற்றம் உருவாகும் இல்லையா? எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான். நம்ம விரல் ஸ்கிரீன்ல இருக்கிற சார்ஜை லேசா இழுக்குது. ஃபோனோட ப்ராசஸர், அதாவது அதோட பிரெயின், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கான்ஸ்டன்ட்டா கவனிச்சுட்டே இருக்கும். நம்ம விரல் தொடும்போது அந்த ஃபீல்டில் எங்க டிஸ்டர்பன்ஸ் நடக்குதுன்னு எக்ஸாக்ட்டா கண்டுபிடிச்சிடும். ஓகே, யூசர் இந்த இடத்துலேருந்து டச் பண்ணியிருக்காங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணி நாம சொல்ற வேலையை செய்யும். இது எல்லாமே ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்துல நடந்துடும். சோ டச் ஸ்கிரீனுங்கிறது நம்ம விரல்ல இருக்கிற குட்டி கரண்ட்டும் ஸ்கிரீன்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேர்ந்து உருவாக்குற ஒரு டிஜிட்டல் மேஜிக் தான். ஒரு சூப்பர் ஃபேக்ட், நீங்க சாதாரணமா கிளவுஸ் போட்டுக்கிட்டு டச் ஸ்கிரீனை பயன்படுத்தினா ஏன் ஒர்க் ஆகுறதில்ல தெரியுமா? ஏன்னா கிளவுஸ் நம்ம உடம்புல இருக்கிற கரண்ட்டை ஸ்கிரீனுக்கு போக விடாம பிளாக் பண்ணிடுது. அதனால தான் டச் ஸ்கிரீனுக்குன்னு ஸ்பெஷல் கிளவுஸ் விக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? அப்போ மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்து எந்த டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கிட்ஸ் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.